வணக்கம். இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி.வி. ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம். நாம் கடந்த 56ஆம் பகுதியில் விசிஷ்டாத்வைத கோட்பாடுகளை பற்றி விரிவாக கேட்டோம். நேயர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன, எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம். அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இனி இந்த வாரம் துவைதத்தை எடுத்துக்கொள்வோம். ராமானுஜரின் காலத்துக்கு பிறகு சுமார் 2 நூற்றாண்டுகள் கழிந்து ஸ்ரீ மத்வாச்சாரியார் உருவாக்கிய துவைத கோட்பாடு விசிஷ்டாத்வைதத்திலிருந்து சிற்சில விதங்களில் மட்டுமே வேறுபடுகிறது. எனவே அவற்றை பற்றி மட்டுமே நாம் இங்கு பேசப்போகிறோம். அத்வைதத்துக்கு எதிரான வாதங்களும் கூட விசிஷ்டாத்வைதத்திலிருந்து பெரிய மாற்றங்கள் கொண்டதாய் இல்லை. துவைத்தமும் விஷ்ணுவையே பரபிரம்மமாக ஏற்கிறது. எனவே துவைத்திகளும் அடிப்படையில் வைஷ்ணவர்களே. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு வேறு என்பதே துவைத்தத்தின் அடிப்படை கோட்பாடு. ஜீவாத்மாவின் ஆத்மாவாக பிரம்மம் விளங்குகிறது எனும் விசிஷ்டாத்வைத கோட்பாட்டை துவைத்தம் மறுக்கிறது. ஆனாலும் பகவான் மனிதருள்ளில் அந்தர்யாமியாக வசிக்கிறார் என்பதை துவைத்தம் ஏற்கிறது. அதாவது மனிதருள்ளில் ஜீவனும் பகவானும் இருவருமே உண்டு. துவைதத்தில் 5 விஷயங்கள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை என சொல்லப்படுகிறது. இதை பஞ்சபேதம் என்று சொல்வார்கள். முதலாவது ஈஸ்வர ஜீவபேதம். அதாவது ஜீவாத்மாக்களும் இறைவனும் முற்றிலும் வேறானவர்கள். பரமாத்மாவாகிய விஷ்ணு முற்றிலும் சுதந்திரமானவர். ஆனால் ஜீவாத்மாவோ அவரை சார்ந்திருக்கிறது. ஆயினும் ஜீவனுக்கு இறைவனின் தன்மையோ அம்சமோ மாறுபாடுகளோ ஏதும் கிடையாது. இரண்டாவது ஈஸ்வர ஜடபேதம். அதாவது இந்த பிரபஞ்சத்திலுள்ள அசையா ஜடப்பொருள்கள் எல்லாமே இறைவனிலிருந்து வேறுபட்டவை. அவை இறைவனின் உடல் போன்றவை எனும் விசிஷ்டாத்வைத கோட்பாட்டை துவைத்தம் ஏற்கவில்லை. மூன்றாவது ஜீவ ஜடபேதம். அதாவது அசைவற்ற ஜடப்பொருள்களும் உயிருள்ளவைகளும் ஒன்றுக்கொன்று வேறானவை. ஜடப்பொருளாகிய உடம்பை ஜீவன் தன் வாகனமாக உபயோகிக்கிறதே தவிர உடலும் ஜீவனும் வேறு வேறானவையே. நான்காவது ஜீவ பேதம். அதாவது உயிருள்ள ஜீவன்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமானவை. ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் தாரதமியத்தில், அதாவது தகுதியின் அடிப்படையில் வேறுபாடு உண்டு என்பதை துவைத்தம் வலியுறுத்துகிறது. அது கர்மத்தால் வந்ததல்ல, தற்காலிகமானதும் அல்ல. இயற்கையிலேயே அந்த வேறுபாடு உண்டு என்கிறது. பரமாத்மா ஒருவரே. ஆனால் ஜீவாத்மாக்கள் எண்ணிலடங்கா. பிரம்மம் எப்படி நித்தியமானதோ அவ்வாறே எல்லா ஜீவர்களும் நித்தியமானவர்களே. மோட்சமடையும் வரை எல்லா ஜீவர்களும் பிறப்பு இறப்பு எனும் சம்சார சக்கரத்தில் சிக்கி உழன்று கொண்டிருப்பவர்களே. மோட்சம் கிடைத்தாலும் ஒவ்வொரு ஜீவனும் தன் தனித்தன்மையை இழக்காது. அவ்வாறே மோட்சம் அடைந்தாலும் ஜீவர்கள் ஒருபோதும் மேலான பரமாத்ம நிலையை அடைய முடியாது. ஐந்தாவது ஜட பேதம். ஜடப்பொருள்களும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமானவை. மண்ணும் பொன்னும் ஒரு நாளும் ஒன்றல்ல. இத்தனை வித்தியாசமான ஜடப்பொருள்கள் கண்கூடாக இருக்கையில் அவற்றை மாயை என்று சொல்வது அர்த்தமற்றது. துவைத்தமும் அத்வைதத்தின் மாயை என்னும் தத்துவத்தை நிராகரிக்கிறது. மோக்ஷம் என்று வரும்போது விசிஷ்டாத்வைதத்தில் சொல்வதைப் போலவே ஜீவன் வைகுண்ட பதத்தை அடைந்து அங்கே சாலோக்கிய சாமீப்பிய சாரூப்பிய நிலைகளில் நித்தியமாய் ஆனந்தமாய் வாழ்வதை ஏற்கிறது. பக்தர்களுக்கிடையே உள்ள தத்துவ ஞானம், பக்தி, வைராகியம் இவற்றிலுள்ள பேதங்களை அனுசரித்து மேற்சொன்ன மோட்ச நிலைகளில் வித்தியாசம் வருகிறது. ஆனாலும் மோட்சம் என்பது முற்றிலும் தகுதியின் அடிப்படையில் அமைவதல்ல. மோட்சத்தில் உள்ள நிலைகளும் அவ்வாறே. சகலமும் பகவான் விஷ்ணுவின் கருணையை பொறுத்ததே என்றும் சொல்கிறது துவைத்தம். மோட்சத்தை அடைய வழியாக துவைத்தம் வலியுறுத்துவது பகவான் விஷ்ணு மீது கொள்ளும் பக்தியையே. ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைதத்தில் பக்தியையும் சரணாகதியையும் வேறுபடுத்திச் சொல்வதை ஏற்கவில்லை துவைத்தம். சரணாகதி என்பதும் பக்தியில் உட்பட்டதே. துவைதத்திலும் குருவின் முக்கியத்துவம் வற்புறுத்தப்படுகிறது. ஆச்சாரியரின் அருளின்றி மோட்சம் இல்லை என்பதை துவைத்தமும் சொல்கிறது. ஆனாலும் ஸ்ரீ வைஷ்ணவம் போல ஆச்சாரியரிடமிருந்து பஞ்ச சம்ஸ்காரமோ பரநியாசமோ பெறும் நியமம் இல்லை. ஆனால் ஆச்சாரியரிடமிருந்து மந்திர தீட்சை பெறுவது இருக்கிறது. ஒரு பக்தன் குருவிடமிருந்து பெறும் மந்திரத்தை அன்றாடம் முறைப்படி ஜபிப்பதும் வலியுறுத்தப்படுகிறது. மற்றபடி மோட்ச நாட்டம் கொண்டுள்ள பக்தன்
அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் அநேகமாக சிற்சில வேறுபாடுகளுடன் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் உள்ளது போலவே இங்கும் கூறப்பட்டுள்ளது. அதனால் அவற்றையும் இங்கே விளக்கப் போவதில்லை. நேயர்களே, இத்துடன் நாம் துவைத்தம் பற்றிய விளக்கங்களை நிறைவு செய்கிறோம். இனி இந்த 3 தத்துவங்களை பற்றி எழும் சில கேள்விகளுக்கு பதில்களை கேட்போம். முதற் கேள்வி: நீங்கள் இதற்கு முன்னர் ஓரிரு முறை துவைத்தமே மிக பெரும்பாலானவர்களுக்கும் பிற மதங்களிலும் பரவலாய் புரிந்து கொண்டு ஏற்கக்கூடிய கோட்பாடாய் இருக்கிறது என்றீர்கள். பிற மதங்கள் பகவான் விஷ்ணுவை ஏற்பதில்லையே? முன்பு அப்படி சொன்னது ஜீவாத்மாவுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை பற்றி மிக பெரும்பாலான மக்களுக்கு ஏற்புடையதாய் இருப்பது இரண்டும் வேறு என்கிற தத்துவ ரீதியில்தான். நம் மதத்திலேயே உள்ள சைவர்களோ சாக்தர்களோ இல்லை வேறு எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபடுபவர்களோ தாமும் தம் இஷ்ட தெய்வமும் வேறு வேறு என்று கருதினால் அது துவைத்த சிந்தனையே அல்லவா? அதுபோலவே இஸ்லாமில் ஒரு பக்தன் தான் வேறு அல்லாஹ் வேறு என்றுதான் நம்புகிறான். அது துவைத்த கண்ணோட்டமே அல்லவா? தெய்வம் ஒன்றே என்கிற கோட்பாடு எல்லாருக்கும் ஏற்புடையதானதே ஆயினும் அந்த ஒன்றேயான தெய்வம் யார் என்பதில்தான் அபிப்பிராய பேதமும் மதவாதமும் சுய நம்பிக்கையும் புகுந்து குழப்புகின்றன. அந்த ஒரே பரதெய்வம் விஷ்ணுதான் என்று சொன்னால்தான் வைஷ்ணவனுக்கு திருப்தி, அது சிவன்தான் என்று சொன்னால்தான் சைவனுக்கு திருப்தி, அது அல்லாதான் என்று சொன்னால்தான் இஸ்லாமியனுக்கு திருப்தி. ஒரு இந்துவால் அந்த அல்லாதான் பரதெய்வம் என்றோ ஒரு இஸ்லாமியனால் விஷ்ணுதான் பரதெய்வம் என்றோ உணர்ச்சி பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஒரு உதாரணம் பார்ப்போம். தமிழ்நாட்டு கிராமத்தில் வளர்ந்த ஒருவன் இளம் வயது முதலே 3 வேளையும் அரிசிச்சோறு உண்டு வளர்ந்தவன் என்று வைத்துக்கொள்வோம். அவனை வேலை நிமித்தமாக வட இந்தியாவில் ஒரு கிராமத்துக்கு அனுப்பினால் என்ன ஆகும்? அங்கு 3 வேளையும் உண்ண கோதுமை ரொட்டி மட்டுமே கிடைக்கும். அவனால் அங்கு உணவு உண்டு தாக்கு பிடிப்பது ஏதோ நரகத்தில் இருப்பது போல் இருக்கும் இல்லையா? ருச்சிக்கும் பழக்கத்துக்கும் அடிமைப்படுவதால் இந்த நிலை ஏற்படுகிறது. இதுபோலத்தான் தன் மத இஷ்ட தெய்வ நம்பிக்கையின் மீதுள்ள தீவிர பற்றும் அமைகிறது. இரண்டாம் கேள்வி: விசிஷ்டாத்வைதத்தை மற்ற 2 கோட்பாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது அத்வைதத்தை விட துவைதத்தோடு தான் அதிகம் நெருங்கியுள்ளது போல தெரிகிறதே. அதாவது அது விசிஷ்ட துவைதமாக அதிகம் தோன்றுகிறதே தவிர விசிஷ்ட அத்வைதமாக தோன்றுவது போல் தெரியவில்லையே. இங்கே நீங்கள் விசிஷ்டாத்வைதத்தை ராமானுஜர் நிறுவிய காலத்தை நோக்க வேண்டும். அவர் காலத்தில் ஜீவ பிரம்ம உறவை விளக்குவதில் அத்வைத்தமே பிரதான கோட்பாடாய் இருந்தது. அத்வைத சாஸ்திரத்தை படித்து ஆராய்ந்த பிறகே ராமானுஜர் அவற்றில் ஏற்க முடியாதவற்றை சுட்டிக்காட்டி தமது மாற்றுக் கோட்பாட்டை நிறுவினார். உள்ளது பிரம்மம் ஒன்றே என்கிற அத்வைத கோட்பாட்டை அவர் ஏற்றுக்கொண்டுதானே அதற்கு ஜீவனோடுள்ள உறவை தேக தேகி பாவத்தில் விளக்கம் கொடுத்தார். அதனால்தான் அவர் அதற்கு தனித்தன்மை வாய்ந்த ஒருமை எனும் பொருள் தரும் விசிஷ்ட அத்வைத்தம், அதாவது விசிஷ்டாத்வைத்தம் என பெயரிட்டார். துவைத்தம் காலத்தால் பின்னால் வந்தது. மத்வாச்சாரியார் வந்ததும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில்தான். அவர் தத்துவ ரீதியாக விசிஷ்டாத்வைதத்திலிருந்து சில மாறுபாடுகளை முன்வைத்து துவைத்த கோட்பாட்டை நிறுவினார். இம்3 கோட்பாடுகளையும் அவற்றுக்கு பிற்காலத்தில் வந்த நாம் இன்று ஒப்பிட்டு ஆராயும் போது விசிஷ்டாத்வைதம் துவைத கோட்பாடுகளோடு கூடுதல் ஒத்திருப்பதாய் தோன்றுகிறது. இதே கருத்தை B.N. ஹெப்பார், B.N.K. சர்மா போன்ற சாத்திர பண்டிதர்களும் வெளிப்படுத்தியுள்ளார்களாம். மூன்றாம் கேள்வி: சிலர் அத்வைதிகள் என்றால் சைவர்கள் என்று சொல்கிறார்களே, அது சரியா? விசிஷ்டாத்வைதிகளும் துவைதிகளும் வைஷ்ணவர்கள் என்பது சரியே. ஆனால் அத்வைதிகளெல்லாம் சைவர்கள் என்றால் அது சரியில்லை. உண்மையில் அத்வைத்த கோட்பாட்டை அனுசரிப்பதற்கோ அது காட்டும் வழியில் சாதனை செய்து அனுபவம் பெறுவதற்கோ சிவன் விஷ்ணு போன்ற மூர்த்திகளின் அவசியமே இல்லை. ஆயினும் என்னதான் ஞான ஆராய்ச்சியில் மூழ்கி பழுக்க விரும்பினாலும் அடிப்படையில் ஒரு இஷ்ட தெய்வ நம்பிக்கை என்பது சனாதன தர்மத்தை கடைபிடிப்பவர்களுக்கு ஆரம்ப சாதக நிலையில் அவசியமாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை அத்வைத்த அனுபூதி பெற்ற பல மகான்கள் தமது ஆரம்ப சாதனா காலங்களில் சைவர்களாய் இருந்திருக்கக்கூடும். அவர்கள் அத்வைத்த அனுபூதி பெற்ற பிறகும் கூட பிறருக்கு வழிகாட்டும் முகமாக தமது பழைய வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கக்கூடும். அதனால் அவர் சைவர்களே என சாமானியர்கள் எடை போடக்கூடும். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும் ஒரு கருத்து உண்டு. தீவிர ஞான நாட்டம் உடையவர்களிடம் சிவனின் அம்சம் இருக்கிறது என்றும் தீவிர பக்தி உள்ளவர்களிடம் விஷ்ணுவின் அம்சம் இருக்கிறது என்பார் அவர்.
அவரது கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் அத்வைத்தம் ஞானத்தையே பிரதானமாகச் சொல்வதால் அந்த சாதகர்கள் அதிகம் சிவ அம்சம் கொண்டவர்கள் என்று சொல்வது ஒரு விதத்தில் சரியே. உண்மையில் அனுபூதி பெற்ற அத்வைத்த மகான் எல்லா நம்பிக்கையுள்ளவர்களையும் ஒரு போல ஏற்றுக்கொள்கிறார். தெய்வ நம்பிக்கையே இல்லாதவன் கூட அவரிடம் சென்றால் இருக்கை நீட்டி வரவேற்கும் பக்குவம் உள்ளவர் அவர். அத்தகையவர் யாருடைய நம்பிக்கையையும் குலைப்பதில்லை. யார் மேலான பரபிரம்மம், யார் அவர் கீழே வேலை பார்க்கும் ஆபீசர் போன்ற தெய்வங்கள் என்றெல்லாம் வேத புராணங்களை ஆதாரமாக காட்டி விளக்கங்கள் சொல்லிக்கொண்டு திரிய மாட்டார். அத்வைதத்தில் என்ன வசதி என்றால், ஒரு வைஷ்ணவனோ சாக்தனோ சைவனோ ஐயப்ப பக்தனோ இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ கூட தன் அடிப்படை தெய்வ நம்பிக்கை பக்தி எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டே எந்த சங்கடமோ தயக்கமோ இல்லாது அத்வைத சத்குருவை சரணடைந்து அத்வைதத்தின் வழி ஆன்மீக சாதனை செய்து மெய் ஞானத்தை தேட முடியும். அத்வைத சாதனையில் பிரம்மம் நாமம் ரூபம் குணங்களுக்கு அப்பாற்பட்டது. அந்த சாதனையில் முன்னேற சாதகன் நாம ரூபங்களோடு கூடிய தன் இஷ்ட தெய்வ நம்பிக்கையிலிருந்து எந்தவித குற்ற உணர்வும் இல்லாது விடுபட்டு முன்னேற முடியும். உண்மையில் அப்படி விடுபடக்கூடியவனால் மட்டுமே நான் அந்த பிரம்மமே என்கிற நிலைக்கு கடந்து செல்லவும் முடியும். இத்தகைய சுதந்திரம் வைஷ்ணவத்தை ஆதாரமாக கொண்ட விசிஷ்டாத்வைதத்திலோ துவைதத்திலோ சாத்தியமே இல்லை. அத்வைத்தம் ஞானத்துக்கே பிரதான முக்கியத்துவம் தருகிறது. அங்கே இஷ்ட தெய்வ பேதங்களுக்கு இடமில்லை. 4ஆம் கேள்வி. விசிஷ்டாத்வைத்திகளையும் துவைத்திகளையும் போலவே மோட்சத்தில் தீவிர நாட்டம் வைத்து, ஆனால் முருகனையோ தேவியையோ சிவனையோ வேறொரு தெய்வத்தையோ நிஷ்டாபக்தி செய்யும் ஒருவனுக்கு மோட்சம் கிடைக்காதா? இதைப்போல குறுகிய கண்ணோட்டத்தை வலியுறுத்துவோர்கள் எல்லா மதத்தவரிடமும் உண்டு. வெவ்வேறு இஷ்ட தெய்வத்தை தீவிரமாய் பக்தி செய்பவர்களிடமும் உண்டு. இத்தகைய குறுகிய மனப்பான்மை பற்றி நாம் நிஷ்டாபக்தியின் பலவீனமான மறுபக்கம் என்ற தலைப்பில் கடந்த 32ஆம் அத்தியாயத்தில் விரிவாக ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம். எனவே நீங்கள் பழைய பகுதிக்கு திரும்பிச் சென்று கேட்டு இதற்கான விடையை பெறலாம். 5ஆம் கேள்வி. யதார்த்தத்தில் பார்த்தால் துவைத்தமும் விசிஷ்டாத்வைத்தமுமே பெருமளவு நம்மால் அறிவுபூர்வமாயும் அனுபவபூர்வமாயும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கின்றன. அத்வைதமோ மிகவும் தெளிவில்லாமலும் குழப்பமாகவும் ஏன் நம்ப முடியாததாகவும் தோன்றுகிறது. ஆனால் அத்வைதமே பரமசத்தியம் என்று நம்புபவர்களும் தாராளமாய் இருக்கிறார்களே, இது எப்படி? நாம் பலமுறை முன்பே சொன்னபடி சனாதன தர்மத்தின் தனிப்பெருமையே அவரவர் ருச்சிப்படியும் ஜீரண சக்திக்கு ஏற்பவும் நமக்கு விருப்பமான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதன் வழி கடை தேரலாம் என்பதே. அத்வைத்தம் பரம சத்தியமே என்று அனுபவத்தில் உணர்ந்த எத்தனையோ மகாத்மாக்களை தந்தது இந்த பாரத தேசம். இந்த உலகம் தட்டையா வட்ட வடிவமானதா இல்லை உருண்டையா என்று உங்களிடம் கேட்டால் என்ன சொல்வீர்கள்? உருண்டைதான் என்பீர்கள். ஏனென்றால் ஐயத்துக்கு இடமின்றி அது நிரூபணமாகிவிட்ட ஒரு உண்மை. சரி, உலகம் உருண்டைதான் என்பதற்கு உங்களது சொந்த அனுபவம் ஏதேனும் உண்டா? நீங்கள் 16ஆம் நூற்றாண்டில் மெகெல்லன் உலகத்தை கப்பலில் சுற்றி வந்து உருண்டை என்று நிரூபித்தது போல உங்கள் சொந்த அனுபவத்தில் ஒரு கப்பலிலோ இல்லை விமானத்திலோ ஏறி உலகம் முழுவதும் சுற்றி ஆமாம் நானே அனுபவத்தில் பார்த்துவிட்டேன் உலகம் உருண்டைதான் என்று சொன்னால் அது உத்தமம். ஆனால் உங்களுக்கு அது நிஜமாகவே சாத்தியமா? இல்லை அல்லவா? ஆனாலும் அதை ஐயத்துக்கிடமின்றி நம்புகிறீர்கள். இதை போலத்தான் அத்வைதத்தில் நம்பிக்கையுள்ளவர்கள் அத்வைத்த மகாத்மாக்கள் தங்கள் சுயானுபவத்தில் இந்த உலகமும் ஜீவ ஜாலங்களும் ஏன் கடவுள் வடிவங்களுமே விவகாரிக சத்தியமே தவிர வேறில்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது அவர்களுக்கு நம்பத்தக்கதாக இருக்கிறது. சரி, கல்வி அறிவோ உலக அறிவோ இல்லாமல் ஒரு குக்கிராமத்தில் வாழும் விவசாயி ஒருவன் இந்த உலகம் தட்டைதான் என்று நம்புவதால் அவனுக்கு நஷ்டம் ஏதாவது உண்டா? அவ்வாறே உலகம் உருண்டைதான் என்று நம்பும் உங்களுக்கு அதனால் லாபம் ஏதாவது உண்டா? அப்படி நம்பாதவன் வாழ்விலோ நம்புபவன் வாழ்விலோ வரும் இன்பத் துன்பங்கள் வலிகள் வேதனைகள் எல்லாம் உலகம் தட்டையாகவோ வட்டமாகவோ உருண்டையாகவோ இருப்பதால் மாறிவிடப் போகிறதா என்ன? ஆக உலகம் உருண்டைதான் என்பது அதை ஐயத்துக்கு இடமின்றி அனுபவத்தில் கண்டவனுக்கு பரமார்த்திக சத்தியம், அதாவது அனைத்துக்கும் மேலான உண்மை. உலகம் தட்டை என்பது விவகாரிக சத்தியம், அதாவது அன்றாட உலக விவகாரத்தின்படி உண்மை என்று சொல்லலாம் அல்லவா? அத்வைதத்தை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் நமது விவகாரிக நிலையில் மிக கஷ்டமாக ஏன் அபத்தமாக கூட இருப்பது இயற்கையே. இறை நம்பிக்கை உள்ள மிக பெரும்பாலானவருக்கு கடவுளை தனக்கு அந்நியமான ஓர் மகா சக்தியாக புரிந்து கொள்வதுதான் எளிமையாக இருக்கிறது.
அந்த கடவுள்தான் படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார். விக்கிரக ரூபத்தில் வந்து இருந்து என் பூஜைகளை அவரே ஏற்கிறார். பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்கிறார். எனக்கு பிரச்சனை வரும்போது உதவிக்கரம் நீட்டுகிறார். இந்த நம்பிக்கைதான் எளிமையாகவும் சரியாகவும் மிக பலருக்கு தெரிகிறது. இதுதான் துவைதம். மற்றும் சிலருக்கு கடவுள் அந்தர்யாமி, நம்முள் உறைபவர் என்பதை ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் தார்மீக உணர்வுகளோடு வளர்ந்தவர்களானால் நாம் ஏதாவது மோசமான தவறு செய்யும் போதோ குற்றம் இழைக்க முனையும் போதோ நம்முள் இருந்து மனசாட்சியின் குரல் நம்மை கண்டிப்பதை கேட்க முடிகிறது. அதுதான் நம்மிலுள்ள இறைவனின் குரல் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி கடவுளை அந்தர்யாமியாக, அதுவும் நம் ஆத்மாவின் ஆத்மாவாக இருப்பதை ஏற்பது விசிஷ்டாத்வைதம். ஆனால் நானும் பிரம்மமும் ஒன்றே எனும் அத்வைதத்தை புரிந்து கொள்வது மிக கடினம். அது மட்டுமா, சதா என்னோடு மல்லுக்கு நிற்கும் என் மனைவியும் அதே பிரம்மம்தான், என் சொற்பேச்சை கேட்காத என் மகனும் அதே பிரம்மம்தான், என் ஜன்ம விரோதியான என் பக்கத்து வீட்டுக்காரரும் அதே பிரம்மம்தான் என்று வேறு அத்வைத்தம் சொல்லுகிறதே, அதை எப்படி ஏற்பதாம்? தீவிரமான ஆழமான அறிவுபூர்வமான வாதங்கள் மூலம், அலசி ஆராயும் மனப்பாங்கு மூலம், சாத்திரப்படிப்பு சத்சங்கம் மூலமும் சிலருக்கு அத்வைத கொள்கையை ஓர் புத்திக்கு எட்டும் யுக்தியாக ஒப்புக்கொள்ள முடிகிறது. ஆனால் உண்மையில் அத்வைத்தம் என்பது வெறும் அறிவுபூர்வமான புரிதல் அல்ல. வெறும் தியரியாக அத்வைதத்தால் பெரும்பாலானோரது வாழ்க்கையில் ஒரு பயனும் இல்லை. நான் புத்தகம் மூலமாய் படித்து புரிந்து கொண்டதன் பலனாய் நான் அந்த பிரம்மமே, அகம் பிரம்மாஸ்மி என்று பிரகடனம் செய்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என் மனைவி என்னிடம் உடனே, ஆமாம், நீங்கள் பிரம்மம்தான், நீங்கள் இந்த உடம்பல்ல, அதையும் தாண்டி எங்கும் வியாபித்திருப்பவர், உங்களுக்கு ஒரு விருப்பமோ தேவையோ இல்லை, ஒரு ஆசையுமே இல்லை, நீங்களே சர்வமும், ஆகவே உங்களுக்கு காலையில் சூடாய் காப்பியும் காலை உணவுக்கு மசால் தோசை புதினா சட்னியும் தேவையே இல்லை என்று சொல்லிவிடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என் பாடு என்ன ஆகும்? என் கோபத்தையும் வெறுப்பையும் எங்கு போய் காட்டுவது? அப்படி காட்ட எனக்கு அந்நியமாய் யாரும் இல்லை என்று அத்வைத்தம் சொல்கிறதே, அப்போது என் அத்வைத்த ஞானத்தின் கதி என்ன? அத்வைத்தம் என்பது ஒரு சாதகன் அனுபவபூர்வமாய் தானே தன்னுள் உணர வேண்டிய ஒன்று. அது வெறும் வாய் வார்த்தை அல்ல என்கிறார் மாதா அமிர்தானந்தமயி. அப்படி அனுபவத்தில் நிலை பெறுவதுதான் பரோக்ஷானுபூதி. அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவனே அந்த தத்துவத்தின் மெய்மையை மறுப்புக்கோ வாதத்துக்கோ இடமின்றி புரிந்து கொண்டு விடுவான். அந்த சுயானுபவம் வரும் வரை அது வெறும் தியரி மட்டுமே. இதுதான் அத்வைத வேதாந்தத்தை பலரும் புரிய முடியாமலும் ஏற்க முடியாமலும் இருப்பதற்கு காரணம். 6ஆம் கேள்வி. விவகாரிக சத்தியம் என்று அத்வைதிகள் சொல்வதை சற்று புரியும்படி விளக்க முடியுமா? நாம் போன கேள்வியில் கொடுத்திருந்த உதாரணமான உலகம் தட்டை என்பது போலவே இன்னும் பல உதாரணங்கள் சொல்லலாம். சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே மறைகிறது என்பதும் ஒரு விவகாரிய சத்தியம்தான். ஆகாயத்தில் ராக்கெட்டில் பயணித்து செவ்வாய் கிரகத்தை நோக்கி பயணிக்கும் ஒரு விண்வெளி வீரர் நீங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பூமியில் இருந்தபோது கல்லும் மண்ணும் மரமும் மலைகளும் ஆறும் கடலும் தனித்தனியாய் அடையாளம் காணும் விதத்தில் இருந்தன. ஒவ்வொரு சக மனிதனும் மிருகமும் வேறு வேறுதான். அதில் எந்த ஐயமும் உங்களுக்கு இல்லை. இதுவே துவைத கண்ணோட்டத்துக்கு உதாரணம். ஆனால் நீங்களே ராக்கெட்டில் ஏறி சில கிலோமீட்டர்கள் மேலே சென்றவுடன் இந்த உலகை வட்ட வடிவாய் காண்கிறீர்கள். கீழே தனித்தனியாக எதுவும் தெரியவில்லை. கரையை ஒட்டி கடல் தெரிகிறது, தமிழ்நாட்டின் நிலப்பகுதி தெரிகிறது. இந்த வட்ட வடிவ பூமியின் அங்கமாக அவை இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். இதுவே விசிஷ்டாத்வைத கண்ணோட்டம் எனலாம். புவி ஈர்ப்பு விசையை கடந்து செவ்வாய் கிரகம் நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள். அப்போது நீங்கள் பூமி உருண்டை வடிவாக இருப்பதை கண்கூடாக காண்கிறீர்கள். அதில் முன்பு தெரிந்த வங்கக்கடல், தமிழ்நாட்டின் ஒரு சிறு பகுதி எல்லாம் இன்னும் சிறிதாகிவிட்டன. நீங்கள் உலகம் தழுவிய சமுத்திரத்தையும் பல்வேறு கண்டங்களையுமே காண்கிறீர்கள். சூரிய மண்டலத்தில் இருக்கும் ஒரு சிறிய கிரகமே பூமி என்று தெரிகிறது. முன்பு கண்ட பேதங்கள் எல்லாம் எங்கோ போய்விட்டன. இதுதான் விவகாரிக சத்தியம். பூமியில் இருந்தவரை உங்களுக்கு பூமி தன்னைத்தானே சுற்றுவதை நீங்கள் நம்பினாலும் சரி, சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே மறைவதை நீங்கள் நம்பினாலும் சரி, பகல் இரவு என்று இரண்டும் மாறி மாறி வருவது சத்தியமாகவே இருந்ததல்லவா? ஆனால் ஆகாயத்தில் ராக்கெட்டில் பயணிக்கும் உங்களுக்கு கண் முன்னே சூரியன் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது, பகலாவது இரவாவது. ஆக பகல் இரவு என்பதும் ஒரு விவகாரிக சத்தியம்தானே. உங்களுக்கு இப்போது எடையற்ற தன்மை வந்துவிட்டது. அண்டவெளியில் எடையற்ற தன்மையே சத்தியம் என்று புரிகிறது. நீங்கள் பூமியில் இருந்தவரை எடை இருந்தது, அதுவே அப்போது சத்தியம். அந்த சத்தியமும் விவகாரிக சத்தியம்தான். அப்போது சத்தியமாயிருந்தது இப்போது இல்லையே.
உங்கள் விண்கலம் சூரிய மண்டலத்தை விட்டு எங்கோ வெகு தொலைவுக்கு போய்விட்டது என்று வைத்துக்கொள்வோம். அதோ தொலைதூரத்தில் சூரியன் ஒரு நட்சத்திரம் போல தெரிகிறது. பூமி என்பது ஒரு தூசி போல கூட கண்ணில் படவில்லை. ஆக உங்களது இந்த நிலையில் பூமி முன்பு இருந்தது என்பது ஒரு வியவகாரிக சத்தியமே அல்லவா? உங்கள் கண்ணில் இப்போது படுவதெல்லாம் எல்லையற்று விரிந்து பரந்திருக்கும் பிரம்மாண்டம் ஒன்றே. அதில் கணக்கின்றி நட்சத்திரங்களும் நட்சத்திர தொகுப்புகளுமே தென்படுகின்றன. ஆக இதுதான் பரமார்த்திக சத்தியம். அதுவும் உங்களது இருப்பால் உங்களால் அனுபவப்படும் ஒன்று. அந்த அனுபவிப்பவரான நீங்கள் இல்லையெனில் உள்ளது என்ன என்று யாரால் சொல்ல முடியும்? என்ன இருக்கிறதோ அதுதான் இருக்கிறது, அவ்வளவே. அதாவது உங்களுக்கு அந்நியமாய் இந்த பிரபஞ்சம் இல்லை. நீங்கள் அந்த பிரபஞ்சம் அன்றி வேறில்லை. உங்களது சொந்த பார்வைக்கும் அனுபவத்துக்கும் அந்நியமாய் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது என்று நிரூபிக்க எந்த வழியும் இல்லை. யார் யாரிடம் போய் நிரூபிப்பது? இதுவே அத்வைத்த நிலை. சரி, ஒருவேளை நீங்கள் உங்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு பூமிக்கு திரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு தூசி போல கூட இல்லாத பூமி இப்போது மீண்டும் உங்கள் அனுபவத்தில் வந்துவிட்டது. உங்களுக்கு எடை திரும்ப வந்துவிட்டது. நிலமும் மலைகளும் காடுகளும் மனிதர்களும் மிருகங்களும் எல்லாரும் திரும்ப வந்துவிட்டார்கள். இதுதான் வியவகாரிக சத்தியம். ஆக இந்த பூமி இருப்பது போல இருக்கிறது, இல்லாதது போலவும் இருக்கிறது, இல்லாமல் இருப்பது போலவும் இருக்கிறது. இதுதான் வியவகாரிக சத்தியம். உங்களது இந்த எல்லா பயண அனுபவமும் உங்களது தனிப்பட்ட அனுபவமே. நான் உலகை விட்டு பயணித்து அனுபவித்தவை எல்லாம் தான் பரமசத்தியம் என்று நீங்கள் அந்த கிராமத்து விவசாயியிடம் போய் சொன்னால் அவன் உங்களை ஒரு நாளும் நம்பப் போவதில்லை. அதுபோலத்தான் அத்வைத்த நிலையையும் துவைத்திகளோ விசிஷ்டாத்வைதிகளோ நம்பப் போவதில்லை. அவர்கள் நம்புவதாலோ நம்பாமல் இருப்பதாலோ யாருக்கு என்ன நஷ்டம்? இந்த கற்பனை உதாரணத்தில் இன்னொரு வேடிக்கையும் உண்டு. நீங்கள் பயணித்து திரும்பி வரும் காலத்தில் எத்தனையோ ஒளி ஆண்டுகள் கடந்திருக்கும், அதாவது லட்சக்கணக்கான ஆண்டுகள். அப்போது நிச்சயமாக அந்த விவசாயி இருக்கப் போவதில்லை. ஏன், உலகமே இருக்குமா இல்லை ஒரு அணு ஆயுதப் போரில் அழிந்திருக்குமா என்பதும் நிச்சயமில்லை. ஆக காலம் என்பதே கூட அத்வைதத்தில் ஒரு வியவகாரிக சத்தியமே. கடைசியாக உங்கள் முந்தைய கேள்வியில் அத்வைத்தமோ மிகவும் தெளிவில்லாமலும் குழப்பமாகவும் ஏன் நம்ப முடியாததாகவும் தோன்றுகிறது என்று சொன்னீர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களது உலக அனுபவம், பொது அறிவு இவற்றை வைத்துக்கொண்டு கூடவே வெறும் அறிவுபூர்வமாக சாஸ்திரங்களையும் பாஷ்யங்களையும் விளக்கங்களையும் மட்டும் படித்துவிட்டு தர்க்க ரீதியாக அத்வைதத்தை அணுகினாலும் அப்படித்தான் தோன்றும். உண்மையில் அத்வைத்தம் வெளிமுகத் தேடல் அல்ல, அது முழுக்க முழுக்க அகமுகத் தேடல். அந்த தேடல் ஆத்ம விசாரம் எனப்படுகிறது. அத்வைத்தத்தை புரிந்து அனுபவிக்க ஆத்ம விசாரமே மார்க்கம் என வலியுறுத்தியவர் பகவான் ரமண மகரிஷி. ஐயே அதிசுலபம் ஆன்ம வித்தை, ஐயே அதிசுலபம் என்று பாடுகிறார் ரமண மகரிஷி. மார்க்கம் இதார்க்கும் நேராம், ஆத்ம விசார மார்க்கமே நேரான எளிய மார்க்கம் என்கிறார் அவர். நேயர்களே, நாம் இத்துடன் இந்த வார பகுதியை நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் நாம் ரமண மகரிஷி காட்டித்தரும் நான் யார் எனும் ஆத்ம விசாரத்தை பற்றி அவர் சொல்லியுள்ளவைகளை நேராய் அறிந்து கொள்வோம். நேயர்களே, இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்.